ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம எப்படி ஸ்டோரில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், எப்படி அதை எடுக்கிறோம் கெட் மெத்தட் மூலமாக அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தோம் எக்ஸாம்பிளோட. இப்போ இந்த வீடியோவில் ஆட் எப்படி ஒரு ஐட்டமை நம்ம ஆட் பண்ண போகிறோம், அதை எப்படி திருப்பி அந்த கெட் மெத்தடில் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி ஷோ பண்ண போகிறோம் அப்படின்றத இன்னும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ண போகிற கார்டை அதுக்கு நம்மளுக்கு சம் இன்புட் ஃபீல்டு வேணும். யூசர் வழியாக நம்ம ஒரு இன்புட் ஃபீல்டை வாங்கி அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் ஏன் இந்த மாதிரி டீட்டெயிலாக பண்ணி காமிக்கிறேன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், இன்னும் நீங்கள் பெட்டராக இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஒரு டிவ் தேவை. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு டிவ் போட்டுக்கிறேன். இது நான் app.component.html பண்ணுறேன். உங்களுக்கு எந்த காம்போனண்ட்டில் வேணுமோ நீங்கள் அந்த காம்போனண்ட்டில் போட்டுக்கலாம். செகண்ட் நான் என்ன ஆட் பண்ணிக்கிறேன்னா ஒரு ஹெட்ரு மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் h1 டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த h1 டேக் மூலமாக நான் என்ன பண்ணுறேன்னா ஆட் டு கார்ட் அப்படின்னு ஹெட் கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இன்னொரு டிவ் போட்டுக்கிறேன். இந்த டேவுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் யூஐ பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் சாம்பிளுக்கு தான் இதை பண்ணுறேன், ஓகேவா? இப்போ இந்த டிவுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு லேபிள் கொடுத்துக்கோங்க. இந்த லேபிளில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ப்ராடக்ட் நேம்னு கொடுத்துக்கோங்க. ப்ராடக்ட் நேம்னு கொடுத்துக்கோங்க, ஓகேவா? இப்போது இந்த ப்ராடக்ட் நேம் கீழே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு இன்புட் கொடுத்துக்கோங்க. இன்புட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராடக்ட் நேமை நம்ம டெக்ஸ்ட்டாக தான் கொடுக்க போகிறோம், கரெக்டாக? அப்போ இதோட டைப் என்னவாக இருக்கும், டெக்ஸ்ட். தென் இதோட டைப் டெக்ஸ்ட், ஓகேவா? நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு லேபிள் கொடுத்துக்கோங்க. இந்த லேபிளில் நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க, ப்ரைஸ், ஓகே? இப்போ இந்த ப்ரைஸில் ஒரு இன்புட் கொடுக்க போகிறீங்க. அந்த இன்புட்டும் ஓட டைப் என்னவாக இருக்கும், ப்ரைஸ் நம்மளுக்கு நம்பரில் இருக்கனால டைப் என்ன கொடுத்துக்கோங்க, நம்பர்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு லேபிள் போட்டுக்கோங்க. இன்னொரு லேபிள் கொடுத்துக்கோங்க. இந்த லேபிளில் குவான்டிட்டி நம்ம என்ன கொடுக்க போகிறோம், குவான்டிட்டி கொடுக்க போகிறோம். இப்போ அதுக்கு ஒரு இன்புட் கொடுத்துக்கோங்க. அதோட டைப்பு நம்மளுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் நம்பர் தான். அடுத்து என்ன கொடுக்க போகிறீங்க, பட்டன். இந்த டிவ்லேருந்து கீழே இன்னொரு டிவ் போட்டு நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுங்கள், பட்டன் கொடுத்துக்கோங்க. பட்டன். ஸோ பட்டனோட நேம் என்ன, ஆட் கார்ட், ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்படி மட்டும் கொடுத்துட்டா யூசர் இன்புட் எடுத்துகிட்டு நம்மளுக்கு கிளைண்ட்டுக்கு போயிடுமா, தட் மீன்ஸ் கண்ட்ரோலருக்கு போயிடுமானா போகாது. நம்ம இங்கே என்ன பண்ணோன்னா என்ஜி மாடல் கொடுக்கணும். என்ஜி மாடல் என்னது, 2-way பைண்டிங். ஸோ அந்த என்ஜி மாடல் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். எதை இம்போர்ட் பண்ணால் நான் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கோங்க ஃபார்ம் மாடல். இதை நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன். இந்த ஃபார்ம் மாடல் கொடுத்தீங்கன்னா தான் 2-way பைண்டிங் நம்ம என்ஜி மாடல் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு எந்த எரரும் வராது. இது இம்பார்ட்டன்ட். இப்போ நம்மளுக்கு ஒரு 3 வேரியபிள் தேவைப்படும். என்னென்ன வேரியபிள், ப்ரைஸ் நம்மளுக்கு ப்ரைஸ் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நேம் நம்ம என்ன கொடுத்துக்கலாம்னா பி நேம் அண்ட் வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி இருக்கும், ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸோ நான் இனிஷியலாக என்ன பண்ணிக்கிறேன், எம்டி. செகண்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், நம்பர். இனிஷியலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், 0 கொடுத்துக்கலாம். சரி, வாட் நெக்ஸ்ட், குவான்டிட்டியும் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், நம்பர். அப்போ நம்ம இங்கே என்ன கொடுத்துக்கலாம், 0 கொடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே என்ஜி மாடலில் பைண்ட் பண்ண போகிறோம். எப்படி என்ஜி 2-way யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். இப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னா 2-way பைண்டிங், ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கோட சின்டாக்ஸ் 2 ஸ்கொயர் ப்ராக்கெட். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோன்னா இது ப்ராப்பர்ட்டி பைண்டிங்னுவோம், ஒன்று ஈவெண்ட் பைண்டிங்னுவோம். ஸோ இங்கே ப்ராப்பர்ட்டி பைண்டிங் ஈவெண்ட் பைண்டிங் ரெண்டுமே சேர்ந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், 2-way பைண்டிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், என்ஜி மாடல், ஓகேவா? ஓகே, இதை என்ஜி மாடல். இப்போ இங்கே நம்ம ப்ராடக்ட் நேமுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கோம்,
p நேம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நேமை தான் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் யூசர் ஒரு இன்புட் கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், வேல்யூ உங்களுக்கு கண்ட்ரோலர் சைட்லேயும் மாறும். ஸோ இந்த சைட்லேயும் இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், யூஏல வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். தட் மீன்ஸ் ரெண்டர் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த என்ஜி மாடல் வந்து டூ வே பைண்டிங், கிளைண்ட்டில் இருந்தும் டெம்ப்ளேட்டில் இருந்து கண்ட்ரோலருக்கு போகுது, கண்ட்ரோலரில் இருந்தும் டெம்ப்ளேட்டுக்கு வருது. அதனால தான் இது டூ வே பைண்டிங். அதே மாதிரி இப்போ நம்ம ப்ரைஸுக்கு போடுவோம். ப்ரைஸுக்கு போட்டோன்னா அதே மாதிரி என்ஜி மாடல். ஓகேவா? இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக படிக்கணும்னா நீங்கள் என்னோடய ஆங்கிலோ டியூட்டோரியல் பார்க்காதவங்க நீங்கள் போய் பாருங்கள். இன்னும் இதை பற்றி நான் டீட்டெயிலாக போட்டிருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ். நம்ம இங்கே எப்படி கொடுத்துருக்கோம் ப்ராப்பர்ட்டி நேம், சேம் நேம் தான் யூஸ் பண்ணணும். ப்ரைஸ் அப்படின்னா இந்த சேம் ப்ரைஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சாரி, ப்ரைஸ். ஓகே, அதே மாதிரி தான் இப்போ நம்ம குவான்டிட்டிக்கு கொடுக்குறோம். குவான்டிட்டியோட இன்புட்லேயும் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்ஜி மாடல். இப்போ வந்து குவான்டிட்டி வந்துருச்சா? ஸோ அங்கே கொடுத்துருக்க அந்த 3 வேரியபிள் நேமே நம்ம இங்கே என்ன பண்ணிட்டோம், டூ வே பைண்டிங்கில் ப்ராப்பர்ட்டியில் அசைன் பண்ணியிருக்கோம், டிஃபைன் பண்ணியிருக்கோம், ரெண்டுமே சொல்லலாம். ஸோ நம்ம என்ன வேல்யூ வந்து யூசர் கொடுக்குறாங்களோ அதை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த வேரியபிள் நேம் மூலமாக எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பட்டனுக்கு ஒரு கிளிக் ஈவெண்ட் போகணும். ஈவெண்ட்டுக்குன்னா என்ன சின்டெக்ஸு, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிளிக். இப்போது இதில் வந்து நம்ம என்ன வந்து கொடுக்கணுன்னா நம்மளோட ஃபங்க்ஷன் நேம், இதில் வந்து நம்ம ஸ்டோரில் வந்து ஆட் பண்ணி எப்படி வந்து அதை நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஆட் கார்ட்ஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே ஆட் கார்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து கண்ட்ரோலரில் கொடுக்கலன்னா இங்கே என்ன வரும், எரர் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த சேம் ஃபங்க்ஷனை இப்போ நம்ம கண்ட்ரோலரில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம், இப்படி தான் பண்ண போகிறோம். ஆட் கார்ட்ஸ்ன்னு போட்டுட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட ஆக்ஷன் போய்க்கலாம். நம்ம ஆக்ஷனில் ஆட் கார்டுக்கு என்ன கொடுத்துருக்கோம், கார்டு ஐட்டம்ஸ்னு வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோம். சேம் வேரியபிள் நேம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெட் கார்டு ஐட்டம்ஸ் அந்த சேம் வேரியபிள் நேம் கொடுத்துட்டு இதுக்கு வந்து என்ன மாடல் வந்து நம்ம டைப் கொடுத்துருக்கோம், இங்கே ஆக்சுவலி நம்ம என்ன டைப் கொடுத்துருக்கோம், கார்டு மாடலோட டைப் தான் கொடுத்துருக்கோம். அப்போ சேம் டைப் தான் நம்ம என்ன பண்ணணும், இங்கேயும் கொடுக்கணும். நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கனாலும் நம்மளுக்கு என்ன ஆகும், எரர் வரும். ஸோ இந்த மாதிரி டைப்பெல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது ப்ராப்பராக கவனமாக கொடுக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா கீப் ஆன் வந்து எரர் வந்துகிட்டே இருக்கும், உங்களால் ரன் பண்ணி பார்க்கவே முடியாது. ஸோ நேமிங் அண்ட் டைப் இதில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆட் வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால தான் இங்கே அரே இல்லை. நம்ம கெட்டுன்றது நம்பர் ஆஃப் த ஐட்டம்ஸை லிஸ்ட் பண்ண போகிறோம். அதனால தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்போம், கெட்டுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே அரே கொடுத்துருப்போம். ஓகேவா? இந்த டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தால் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும், ஆனால் போக போக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட மாடலில் நம்மளுக்கு என்னென்ன இருக்குது, இந்த 5 ஐட்டமை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே நம்ம டிஃபைன் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். இங்கே நம்ம என்ன ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்டை இங்கே எடுத்துகிட்டு இது என்ன பண்ணணும்னா ரெடியூசர்கிட்ட போய் சொல்லும், இப்படி கார்டு ஐட்டம்ஸில் வந்து வந்திருக்கு ஆட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெடியூசரில் வந்து இந்த கார்டு ஐட்டம்ஸை என்ன பண்ணும், இது ஆட் பண்ணும். ஸோ ஸ்டேட்டில் வந்து ஸ்டோர் ஆகும்போது இந்த ஸ்டேட் என்ன ஆகும், நம்மளுக்கு ஸ்டோரில் போய் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இப்படி தான் வந்து ஸோ ஸ்டோரில் எப்படி ஸ்டோர் ஆகும், நம்ம ஸ்டோரில் என்ன பண்ணி வச்சுருக்கோம், கரெக்டாக வந்து அந்த கார்ட்ஸில் என்னென்ன இருக்கிறோம் நம்ம அதை வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இந்த கார்ட்ஸ்குள்ளே. ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து ஆல்ரெடி வந்து நாங்கள் சர்வீசஸில் டம்மி கொடுத்து வச்சுருக்கோமா, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா காப்பி பண்ணிக்கோங்க. இல்லை நாங்கள் மேனுவலாகவே போட்டுக்கிறோன்னா நீங்கள் போட்டுக்கலாம், பிரச்சனையும் இல்லை. ஓகே, இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்டில் ஐடி வந்து நீங்கள் 1 2 என்ன வேணால் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா யூசரோட இன்புட் எடுக்க போகிறேன். எந்த இன்புட் எடுக்க போகிறேன், இந்த ப்ராடக்ட் நேமுக்கு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த இன்புட்டை நான் எடுக்க போகிறேன். அப்போ அதோட நேம் என்ன, பிஎன்ஏ நேம். அது எப்படி எடுக்கலாம், திஸ் டாட். ஸோ இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வேரியபிளில் என்ன நேம், யூசர் என்ன இன்புட் நேம் கொடுக்குறாங்களோ அது இதுக்கு என்ன ஆயிரும், டிஃபைண்ட் ஆயிரும். குவான்டிட்டியும் அதே மாதிரி தான். ஓகே, திஸ் டாட்
குவான்டிட்டி. நம்ம ஆல்ரெடி இதுக்கான நேம்ஸ் வச்சுருக்கோம். அந்த நேமை தான் நீங்கள் கரெக்டாக வேரியபிள் நேமை இதுக்கு அசைன் பண்ணோம். ஓகேவா? திஸ் டாட் ப்ரைஸ். ஸோ இந்த நேம்ஸ் எல்லாம் இப்போ நம்ம அசைன் பண்ணிட்டோம். இந்த கம்மா நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இப்போது இந்த ஐட்டமை எப்படி வந்து இதை டிஸ்பேச் பண்ண போகிறோம் ஆட் கார்டு அப்படின்றத இப்போ பார்ப்போம். இப்போ வந்து எப்படி டிஸ்பேச் பண்ணுறோன்னா திஸ் டாட் ஸ்டோர் டாட் dispatch. ஸோ இந்த ஸ்டோரை நம்ம எங்கே வச்சுருக்கோம், திருப்பி உங்களுக்கு ரீகால் பண்ணுற ஸ்டோர் எங்கே வச்சுருப்போம், ஸ்டோரை வந்து எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம், இந்த லைப்ரரியில் எங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம், ஆப் ஸ்டேட் எங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த கன்ஸ்ட்ரக்டரில் டிஃபைன் பண்ணியிருப்போம், இனிஷியலைஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இப்படி பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம், ஸ்டோரை டிஸ்பேச் பண்ணோம். உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்காக நான் அகெயின் வந்து உங்களுக்கு கெட் காமிக்கிறேன். கெட்டில் எப்படி டிஸ்பேச் பண்ணியிருப்போம், இந்த ஸ்டோர் டிஸ்பேச். இது வந்து எதோட ஆக்ஷனோட நேம், இது வந்து நீங்கள் பாஸ் பண்ணுற பேரண்ட்ஸு. ஸோ சேம் அதே தான் இங்கே உங்களோட இப்போது உங்கள் ஸ்டோர் நேம் என்ன, உங்கள் ஆக்ஷன் நேம் என்ன, ஆட் கார்ட். ஸோ இதே நேம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணுறது முன்னாடிக்கு நம்ம என்ன பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும். ஸோ எப்படி இம்போர்ட் பண்ணுவீங்க, இங்கே ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களோட ஆக்ஷனோட பாத் எங்கவோ அந்த பாத் அசைன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணுன்னா இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் பண்ணாமல் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா எரர் த்ரோ ஆகும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த ஆட் கார்டை நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஆட் கார்டு ஆக்ஷனுக்குள்ளே எப்படி பேரண்ட்ஸ் கொடுக்கணும் நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஓப்பன் ஒரு ஆப்ஜெக்டாக தான் அனுப்புகிறோம், அதுக்குள்ளே தான் இந்த ஐட்டம் அனுப்புகிறோம். ஸோ அது எப்படி அனுப்புகிறோம், இதே நேமில் தான் அனுப்ப போகிறோம். ஸோ அதே ஐட்டம் அதே டைப்பில் இருந்தால் மட்டும்தான் இந்த டிஸ்பேச் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், அக்செப்ட் ஆகும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ டிஸ்பேச் பண்ணிவிட்டோம். ஒன்ஸ் இது டிஸ்பேச் ஆனோன்னே நம்மளுக்கு என்ன ஆகும்னா இங்கே போகும், இங்கே போய் இதை கால் பண்ணும், இதுக்கிட்ட சொல்லும் ஒரு ஐட்டமை நம்ம ஆட் பண்ணுமா அப்படின்னு. ஸோ செக் பண்ணும் வர ஐட்டம் இதே வந்து டைப்பில் இருக்கா, இதே மாடலில் இருக்கான்னு செக் பண்ணும். இருந்துச்சு அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா ரெடியூசரில் போய் இங்கே கால் ஆகும். இங்கே கால் ஆகிட்டு இங்கே வந்து அந்த ஐட்டம் வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகும். ஸோ இந்த ஐட்டம் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டேட் யூஸ் பண்ணி நம்மளோட கார்ட்ஸ்குள்ளே இந்த கார்டு ஐட்டம் என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்டேட் டாட் கார்ட்ஸ்குள்ளே இந்த கார்டு ஐட்டமை ஸ்டோர் பண்ணிடுவோம். ஒன்ஸ் இது ஸ்டோர் ஆனோன்னே எங்கே போகும், ஸ்டோரில் போய் இந்த கார்ட்ஸ்குள்ளே நம்மளோட ஐட்டம் ஸ்டோர்ட் ஆயிரும். ஸோ திஸ் ஹவ் இட் வில் பி ஒர்க். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை எடுக்கணும். கரெக்டாக இப்போ ஸ்டோர் ஆனதை நம்ம எடுக்கணும். எப்படி எடுப்போம், இந்த சேம் மெத்தட் நீங்கள் கெட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மெத்தட் தான் திஸ் டாட் ஸ்டோர் டாட் செலக்ட். ஸோ நீங்கள் இதை நான் அப்படியே காப்பி பண்ணி உங்களுக்கு இப்போ போடுறேன். நான் கண்டிப்பாக இந்த கோடெல்லாம் உங்களுக்கு பின் பண்ணுவேன், கவலைப்படாதீங்க, ஒன்றும் இல்லை. அதே தான் திஸ் டாட் டோட். இங்கே வந்து டிஸ்பேச் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வந்து ஸ்டோரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இது. ஓகேவா? ஸ்டோர் த வேல்யூஸ். அதே வேல்யூஸை கெட் பண்ணுறதுக்கு, ஸ்டோர் பண்ண வேல்யூஸை கெட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இந்த செலக்ட் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ கெட் த வேல்யூஸ், கெட் த வேல்யூஸ் ஃப்ரம் ஸ்டோர். உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் இதை போட்டிருக்கேன். ஸோ டிஸ்பேச்னால் ஸ்டோரில் போய் டிஸ்பேச் பண்ணுறது மீன்ஸ் ஸ்டோர் பண்ணுறது வேல்யூஸை, செலக்ட்னா ஸ்டோர் பண்ண வேல்யூஸை எடுக்கிறது, ரெஸ்பெக்டிவ் நேம்ஸ் கொடுத்து. நம்ம வந்து ஸ்டோரில் இப்போ என்ன நேம் வச்சுருக்கோம், ஒரே நேம் தான் வச்சுருக்கோம் கார்ட்ஸ், அதனால தான் கார்ட்ஸ் நம்பர் ஆஃப் த நேம்ஸ் வரும் அக்கார்டிங் டு உங்கள் மாடலை பொறுத்து, உங்கள் ஸ்ட்ரக்சரை பொறுத்து. ஓகேவா? இப்போ வந்து இப்படி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு என்ன வந்துடும். ஸோ ஒன்ஸ் இப்படி வந்துட்டாலும் நம்மளுக்கு என்ன ஆயிரும், நம்ம திஸ் டாட் கார்ட்ஸை தான் வந்து கெட்டில் எடுத்துருக்கோம். நான் ஏன் ஒரே நேமில் கொடுத்துருக்கேன்னா நம்ம திஸ் டாட் கார்ட்ஸில் தான் என்ன பண்ணியிருப்போம், இனிஷியல் வேல்யூஸை நம்ம இதில் வந்து டிஃபைன் பண்ணியிருப்போம். அதே வேல்யூவை அதே வேரியபிளை நம்ம வந்து பைண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணும்போது அந்த சேஞ்சஸ் பைண்ட் ஆகிறது தெரியும். ஓகேவா? இப்போ நான் எல்லாத்தையும் சேவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு போய் ப்ரௌசரில் காமிக்கிறேன் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. உங்கள் ப்ரௌசரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் HTML கோட் எழுதிக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து லிஸ்ட்டுன்னு கொடுக்கும்போது என்ன ஆகும், நம்மளோட ஐட்டம்ஸ் லிஸ்ட் ஆகும். நம்மளுக்கு இனிஷியலாக இருக்க ஐட்டம்ஸ் லிஸ்ட் ஆகும். நம்மளுக்கு டிபி இல்லாதனால உங்களுக்கு நான் ஆட் பண்ணி அந்த ஐட்டமை காட்ட முடியல, அதனால தான் நான் இந்த மாதிரி ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறேன். என் ப்ராடக்ட் வந்து நான் டிவி வாங்குகிறேன். என்ன டிவி வாங்குகிறேன்னா LG டிவி வாங்குகிறேன். அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10,000.
ஸோ நான் அது வந்து எத்தனை வாங்கினேன்னா 2 வாங்குகிறேன். ஸோ ஆட் டு கார்ட் போடும்போது இங்கே பாருங்கள், இதோடு சேர்த்து எனக்கு இதுவும் ஆட் ஆகிடுச்சு. இன்னும் நீங்கள் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணலான்னா ஹேர் ப்ரஷ்ன்னு வச்சுக்கோங்க. ஹேர் ப்ரஷ் ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் ஏதாவது க்ரீம், ஓகே, அந்த க்ரீமோட ப்ரைஸ் வந்து 1000, அதோட குவான்டிட்டி 10. நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஆட் ஆகிட்டே வரும். புரிஞ்சிச்சா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஸ்டோரில் ஸ்டோர் பண்ணி அந்த ஐட்டம் என்ன பண்ணிப்போம், எடுத்துப்போம் இங்கே. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா ப்ரீவியஸாக இருக்க வேல்யூஸோடையும் நம்மளுக்கு ஸ்டோரில் ஸ்டோர்ட் ஆகிருக்கனால எல்லா லிஸ்ட்டுமே நம்மளுக்கு எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் வந்து இங்கே வந்து டிஸ்ப்ளே ஆகும். இன்னொன்று பாருங்கள், இன்னொன்று உங்களுக்கு நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். நான் அந்த கோட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு ஐட்டம் ஆட் பண்ணலாம். ஐஸ்கிரீம் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணலாம். ஐஸ்கிரீம். ஸோ ஐஸ்கிரீமோட ப்ரைஸ் 200, குவான்டிட்டி 10ன்னு போடுறேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எவ்வளோ ஐட்டம் ஆட் பண்ணாலும் ஆட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் இது எப்படி அப்டேட் பண்ணுறது, இது எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்ன டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் கமெண்ட்ஸ்லேயும் வந்து பின் பண்ணுறேன் வாண்டடான கோட்ஸ் எல்லாத்தையுமே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.